அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். துதி ஆராதனை, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் என்று சொன்னால் உடனே உங்கள் மனசில் வர்றது என்ன? ஒரு சர்ச்சில் அழகாக நின்று பாடுகிற கொயர், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச்சில் பாடுகிற அந்த 20 நிமிஷம் டைம், இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாடல், இது தானே நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஆனால் பைபிளில் சொல்லப்படுகிற உண்மையான துதிக்கும் ஆராதனைக்கும் நம்ம புரிந்திருக்கிற துதி ஆராதனைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதெல்லாம் இப்போ இருக்கிற மாடர்ன் டைம்ஸ், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டாமா என்று நீங்கள் கேட்கலாம். நியாயமான கேள்விதான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு நம்ம துதி பாடல்களாக பாடும் அநேக பாடல்கள் அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கா? ஆராதனை என்ற பெயரில் பண்ணுகிற எல்லா வெளியரங்கமான ஏற்பாடுகளும் உண்மையாகவே தேவனுக்காக தானா? இல்லை நம்ம பார்க்குற மற்ற மியூசிக் கான்சர்ட்ஸ் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக மாற்றிட்டோமா? தேவன் உண்மையிலே எதை எதிர்பார்க்கிறார்? அவர் ஏற்றுக்கொள்ளுகிற உண்மையான துதி ஆராதனை என்ன? பைபிள் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவது, துதி அல்லது பிரைஸ். புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க மொழியில் துதிக்கு பல வார்த்தைகள் இருந்தாலும் முக்கியமாக ஐனியோஸ் மற்றும் ஈபைனோஸ் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோட அர்த்தம் பாடுவது, புகழ்த்தி பேசுவது, பாராட்டுகிறது அல்லது அறிக்கை செய்வது. அதே போல் பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியில் தெஹில்லா, ஹலால் மற்றும் யதா போன்ற வார்த்தைகள் இருக்குது. இதன் அர்த்தம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக கைகளை உயர்த்தி சத்தமிட்டு அவருக்கு நன்றி செலுத்துவதும் அதை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறதும். சங்கீதம் 9:1-2 கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்த களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் தேவன் செய்த நன்மைகளை முழு இருதயத்தோடு துதி பாடல்களாக தாவீது பாடுகிறார். சங்கீதம் 79:13 அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம் என்று நம்ம வாசிக்கிறோம். இங்கே தாவீது உம்மை எப்பொழுதும் புகழுவேன் என்று மட்டும் சொல்லிவிடாமல் தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவேன் என்றும் அறிவிக்கிறார். எபிரேயர் 13:15 அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்பொழுதும் நம்ம துதிகளை செலுத்த வேண்டும் என்பதையும் நம்மளுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஒரு பலியாக தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்றும் நம்ம இங்கே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்களுக்கு நேரிட்ட உபத்திரத்துக்காக அவங்க தேவனை துதித்தாங்க, ஆனால் அவர்களுக்கு ஒரு விடுதலை காத்திருந்தது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம துதிக்க வேண்டும் என்பதை இங்கிருந்து நம்ம கற்றுக்கலாம். அடுத்ததாக நம்ம துதிக்கும் போது என்ன நடக்குது நம்ம பார்ப்போம். சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று வாசிக்கிறோம். இதன் அர்த்தம் என்ன? பரலோகத்தில் எண்ணற்ற தூதர்களும் ஜீவன்களும் இரவும் பகலும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் அண்ட சராசரங்களை படைத்தவர். தூதர்களின் துதியை விட வெறும் தூசியை போன்ற மனுஷனின் துதியை, அதாவது உண்மையான இருதயத்திலிருந்து வருகிற துதியை அதிகமாக விரும்புகிறார். அந்த துதிகளுக்குள்ளே அவர் வந்து சிங்காசனம் அமைத்து வாசம் பண்ணுகிறார் என்றது அர்த்தம். அதனால்தான் உண்மையான துதிகளை நாம் உயர்த்தும் போது அங்கே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. இதற்கு மிக சிறந்த உதாரணம் நம்ம 1 சாமுவேல் 16 பார்க்கிறோம். சவுல் ராஜாவை பொல்லாதாவி அலக்களித்து வேதனைப்படுத்தின போது தாவீது அவனுடைய கிண்ணறத்தை எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது என்ன நடந்தது? தேவ பிரசன்னம் அங்கே இறங்கி உடனே பொல்லாத ஆவி சவுலை விட்டு விலகினது. சவுலுக்கு ஆறுதல் கிடைத்தது. இதுதான் துதியின் வல்லமை. நாம் துதிக்கும் போது அவர் அங்கு வந்து சிங்காசனத்தில் அமர்வது போல அமர்ந்து வாசம் செய்கிறார். தேவ பிரசனத்தின் இந்த உணர்வு நம்மை ஆராதனைக்குள்ள நடத்தி செல்லுது. அப்போ ஆராதனை, வர்ஷிப்னா என்ன? பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட எபிரேய மொழியில் ஆராதனைக்கு ஷஹா என்ற வார்த்தையும்
புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் ப்ராஸ்கெனாவ் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் அர்த்தம் முகங்குப்புற விழுந்து வணங்குவது அல்லது முழு மரியாதையையும் கீழ்ப்படுதலையும் செலுத்துகிறது. அதாவது தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த கனம்தான் ஆராதனை. எப்படி துதி என்பது தேவனுடைய மகத்துவங்களை மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம சாட்சியாக அறிவிக்கிறது என்று பார்த்தோமோ, ஆராதனை என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நடக்கும் ஒரு நேரடி உரையாடல் என்று சொல்லலாம். தேவன் நம்ம ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான தகுதிகள் என்ன என்று நம்ம இப்போ பார்க்கலாம். சங்கீதம் 29:2 கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நம்ம ஆராதிக்க வரும்போது அவர் நம்மளுடைய முகத்தையோ அழகையோ நாம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையோ இல்லைன்னா நம்மளுடைய தாளந்துகளையோ நம்ம வாசிக்கிற இசைக்கருவிகளையோ தேவன் பார்க்கறதில்ல. தேவன் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற ஒரே அலங்காரம் பரிசுத்தம் தான். மனிதன் வெளித்தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்மளுடைய இருதயம் சுத்தமாக இல்லைன்னா அங்கே ஆராதனைக்கு இடமே இல்லை. ரோமர் 12:1 சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களின் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கே பவுல் நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு ஒரு பலியாக நம்ம கொடுக்கணும் என்று சொல்கிறாரு. நம்ம சரீரம் என்பது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய வில் பவர், நம்மளுடைய சுயம் ஆசைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாகவும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்க தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது. இதுதான் நாம் செய்யும் சரியான புத்தியுள்ள ஆராதனை. அதே போல யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லை, உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை நாம் எப்படி ஆராதிக்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது என்று தேவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே உண்மையுள்ள இருதயத்தோடு தான் அவரை ஆராதிக்க முடியும். வெறும் வார்த்தைகளால் நம் தேவனை ஆராதிக்க முடியாது. இந்த மாடர்ன் டே வர்ஷிப் கல்ச்சரை நம்ம பின்பற்றாமல் நம்மளுடைய இருதயத்தின் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்மளுடைய ஆராதனை மனுஷனை பிரியப்படுத்துகிறதாக அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறதாக இருக்கட்டும். மனுஷனுடைய உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் மையமாக கொண்ட ஆராதனை செய்யாமல் தேவனை மையமாக கொண்ட ஆராதனை நாம் செய்வோம். ஆராதனை வெறும் பாடல் பொழுதுபோக்காக பார்க்காம தேவனோடு நெருங்கிய தனிப்பட்ட உரையாடலாக நாம் மாற்றுவோம். துதி ஆராதனை என்பது ஒரு சடங்கு அல்ல, அது பரிசுத்த தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை முறை. அவருக்கு பிரியமுள்ள துதியும் ஆராதனையும் செலுத்த நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you.